வணக்கம். வாட்ஸ்அப் நிறுவனம் பயனர்களின் தேவையை அறிந்து அவ்வப்போது புது புது அம்சங்கள அறிமுகம் செஞ்சுட்டு இருக்கு. அதன்படி பார்த்தீங்கன்னா, பல மாதங்களாக சோதனையில் இருந்த வாட்ஸ்அப் மெசேஜ் ரியாக்ஷன் அம்சம் இப்போ அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இத பார்த்தீங்கன்னா, மார்க் ஜக்கர்பர்க் சமீபத்தில Instagram ஸ்டோரி மூலியமா அறிவிச்சாரு. இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 6 எமோஜி தான் அது பிரதானமா தேவைப்படுற லைக், லவ், ஸ்மைல், நம்ம எமோஷன் அப்படி சொல்லி இந்த சேடு, அப்புறம் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ற மொத்தம் 6 எமோஜி தான் இதுல இடம்பெற்றிருக்கு. வரும் காலங்கள்ல அடுத்தடுத்த கட்டத்துல கூடுதல் இமோஜிகள் இதுல அறிமுகம் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது. இந்த இமோஜிகள் பார்த்தீங்கன்னா, ஒருவர் நமக்கு மெசேஜ் செய்றாங்க. அந்த மெசேஜுக்கு சிம்பிளா ஓகே அத மார்க் பண்ணி, ரிப்ளை பண்ணி, டைப் பண்ணி அனுப்பணும். அதுக்கு பதிலா அந்த மெசேஜ லாங் பிரஸ் பண்ணி, உங்களுக்கு என்ன இமோஜி வேணுமோ, அதாவது லாங் பிரஸ் பண்ண உடனே அதுல 6 இமோஜியும் காட்டப்படும். அந்த இமோஜிகள்ல உங்களுக்கு என்ன வேணுமோ அத தேர்வு செஞ்சு ரிப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, நீங்க டைப் பண்ற மெசேஜுக்கும் ஓகேன்னு டைப் பண்ணி ஏதாவது ஒரு டைப் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அத டைப் பண்ணிட்டு அதுக்கும் நீங்க ரிப்ளை பண்ணலாம். ஒரே மெசேஜுக்கு 2 இமோஜி, அதாவது உங்க ரியாக்ஷனும், அவங்க ரியாக்ஷனும் ஒரே இமோஜிலயும் ஒரே மெசேஜ்லயும் காட்டப்படலாம். 6 இமோஜிகள் நம்ம பயன்படுத்த 6 இமோஜிகள் தான் இப்போதைக்கு கிடைக்குது. விரைவில் கூடுதல் இமோஜிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. அதே மாதிரி உங்களுக்கு அந்த ஒரு மெசேஜுக்கு நீங்க ரியாக்ட் பண்ணிட்டீங்க எமோஜி மூலியமா, அதை நீங்க எடுக்கணும், ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரு மெசேஜ்ல குரூப்ல அனுப்புற மெசேஜ்னா நிறைய பேர் ரியாக்ட் பண்ணுவாங்க. அதை ரியாக்ட் பண்றது யாருன்னு அந்த இமோஜி கிளிக் பண்ணாலும் பார்த்துக்கலாம். ஒருத்தர் இப்போ ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, அந்த மெசேஜுக்கு நீங்க தேங்க்ஸ் ஒரு ஸ்மைலி சிம்பிள், அடுத்தவங்க ஆங்கிரி சிம்பிள் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜுக்கும் அவங்க போட்டவங்க உட்பட அனைவருமே ரிப்ளை பண்ணலாம். இந்த அம்சம், அதாவது இந்த இமோஜிகள் வருகிற காலங்களில் 6ன்றது அதிகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கூறப்படுது. இந்த இமோஜி நீங்க எப்பயோ வாட்ஸ்அப்ல போய் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்.